பைத்தியக்கார புத்தி காட்டுற பத்தியா? ஆமாங்க நான் தேர்ந்து காலு. ஏய் எங்க என்னன்னு கேளுங்க. எவ்வளவு ஒரு அழகா பரம ஆனந்தம் கூப்பிடுறேன். ஆமாங்க. தருமானன் வரீங்கடா? ஐயா ஒரு சித்தினா பரம ஆனந்தம். ஏன் சித்தி வந்துங்கறா பாரு. யாரு? அதோ கிராமடி வேலு. ஆமாங்க. அவன் சித்தி வந்துங்கறா. அதோ கிராமடி எட்டாந்தோம். ஆமாங்க. இட்லி தோசைக்கு சொந்தக்காரனா தான். அவன் இட்லி தோசைனால அவன் அவன் சித்தி வந்துங்கறா. யாரு? டேய் கிராமடி நாளு. பெரிய பொறிகள் தான் நின்னுவான். ஆமாங்க. அவன் சித்தி வந்துங்கறா பாரு. காரியம் புடா கருதாத முடியும். ஏய் வீரத்த வேண்டாம். நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கலிகானம் 96 தத்துவம் வல்லின மெல்லின சொல்லினான். சிக்கரை கட்டுனே இந்த மகாலட்சுமி சபைக்கு முன்பாக வந்தேன். என்னுடைய விளக்கம் ஓடியா சொல்றேன். எப்படி சித்தருக்குள்ள நாரதா மகாமுனிவே 3 லோகத்தியம் ஒரு நொடி சித்தருக்குரிய நாரத மகாமுனிவே இது மட்டும்தான் தெரியும். என் தாயா என் தந்தையா எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் எனக்கு தெரியுமா? ஒரே சொல்றேன். இப்படி சொல்லக்கூடிய நளின் தேவசபையில சென்று நாட்டில் முடிவது வரைக்கும் ஒரு நாள் தினத்திலே தேவசபை கூடியலாம். அப்படி தேவசபை கூடிய உடனே தேவசபைக்கு முன்முட்டி வந்து அமர்ந்தாங்க. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஊர்வசியானது நாட்டியம் முடிந்ததாம். நாட்டியம் முடியும் போது பிரம்மதேவனானவர் ஊர்வசி மேல் ஆசைப்பட்டிருந்தார். ஊர்வசி இவ்வளவு அழகாக இருக்கின்றாரே, இவளை எப்படியாவது சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படி என்று ஆசைப்பட்டு விட்டார் பிரம்மதேவன். பார்த்தது ஊர்வசி பிரம்மதேவன் நம்ம ஆசைப்பட்டு விட்டார், நம்மளை சேராமல் விடமாட்டார். அப்படி என்று ஆட்டத்தை கழித்து சபையை விட்டு வெளியே ஓடிது ஊர்வசி. பிரம்மதேவன் பார்த்தா ஆசைப்பட தெரிந்து ஆட்டத்தை கழித்து ஓடுகிறாரு. இவன் எங்க சென்றாலும் சரிதானே, இவளை சேராமல் விடக்கூடாது. அப்படி என்று பிரம்மதேவன் பின்தொடர்ந்து ஒரு பெண் கைதாக மாறி பிரம்மதேவன் பார்த்தார். நீ ஒரு பெண் கைதாக மாறினால நான் ஒரு ஆண் கைதாக மாறுகிறேன். அப்படி என்று ஒரு ஆண் கைதாக மாறினார் பிரம்மதேவன். அப்படி மாறின உடனே 2 பேர் ஒன்னா சேர்ந்தாங்க. ரிஷி பெண்ணை இருத்தங்கள் மேல் படுக்கி 3.25 நாய்க்குள் இந்த அடியை நான் செலுத்தேன்.
ஏத்து போ ஏத்து போடா ஏன்னா கைதி போடுற கைதி கையில அமசத்தால போடுறேன் அதனால எனக்கு கோபமே வராது அப்படி நான் பிறந்த உடனே என்ன அங்கேயே விட்டு அவரு ஒரு விதாசனம் செஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அண்ணாமுட்ல என்ன கட்டிருக்கோம் பண்ணி கட்டிருப்பாங்க அடிச்சா கம்ப்ளீட் பண்ணி கட்டி கம்ப்ளீட் ஆமா நல்லா கொல்லி அந்த காலத்துல கைது போட்டாலும் கைது கட்டிருக்கோம் அந்த கைது மேல துணி வைத்துக் கொண்டு கொலைக்கறிக்கும் அத்தனைக்கோ போவது வழக்கம் அதனால கைது பிடிக்கலாம் அண்ணா போனார் அந்த நேரத்துல அழகாக குழந்தையாக நான் தரிச்சிருந்தேன் ஆமா மண்ணா எடுத்து வளர்த்தார் 5 வயது வரைக்கும் எடுத்து வளர்த்தார் ஆமா வளர்த்த உடனே தேவரெல்லாம் பார்த்தாங்க இது தேவருக்கு சொந்தம் அப்படின்னு நேரா தேவலோகம் கொண்டு போயிட்டாங்க தேவலோகம் போனே அங்க ஒரு சாபம் இருந்தது அந்த சாபம் யாரா தெரியுமா தக்கன் சாப பாடிக்கிறாங்க அவன் என்ன செய்யலாம் 1000 பிள்ளைகளை பெற்று பரமசிவனை கோயில் தவம் செய்து வரவாயினான் இவனோ ஒரு கொடி அரக்க இந்த 1000 பிள்ளைகளை சென்று பரமசிவனை கோரி வரவாங்கி வந்தாங்க இந்த உலகத்தை அழிச்சிடுவார்கள் பார்த்தேன் நாராயண 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 மந்திரத்தை சொல்லி என் பதில் கோஷம் சேர்த்துக்கிறேன் அந்த 1000 மக்கள் ஆமாண்டா 1000 பிள்ளைகளும் பதில் கோஷம் சேர்த்துக்கிறேன் தட்சகன் ஓடி வந்தான் ஆனா சண்டாளா படுபாவி என் பிள்ளைகளெல்லாம் இப்படி கெடுத்து விட்டாய் அப்படி என்ன பேசினான் ஏசினான் அப்பதான் ஒரு சாபம் கொடுக்குறான் அதே நாரதா என் பிள்ளைகளெல்லாம் இப்படி கெடுத்தாயாலோ அதனால ஒரு சாபம் தருகிறேன் அப்படி என்ன சாபம் கொடுத்தான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலனா உன் வயிறானது கொடி 2 நிற்கிறது உன் சிறுசானது 16000 சுக்கராக சாபத்தை கொடுத்திருக்கான் அன்று முதல் இன்று வரை சாபத்தை பெற்றுக் கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்கிறார்கள் இருந்தாலும் இனி கலகமே செய்யப்படாது நல்லதுதான் செய்ய வேண்டும் நடந்தா போதும் அது வரம்பர கலகாரமான பாரு அவனு பாக்குறவங்க பரிகாசமா பேசுறாங்க ஆமா கலகமே செய்யக்கூடாது நன்மைதான் செய்ய வேண்டும் இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை சத்தியலோகம் போவது தாய் தந்தை பார்ப்பது பாதத்தை பணிவது வருவது இதான் வேலை இப்ப எங்க போனோம் சத்தியலோகம் சத்தியலோகம் வந்துவிட்டோம் என்ன பண்ண இன்னும் உள்ள சத்தம் கேக்குது அந்த சத்தம் அந்த சத்தம் கொஞ்ச நாள் தான் நம்ம சத்தியலோகத்துல கேட்காம எங்கேயோ மூக்கு வைத்துட்டு அவங்கிட்ட தேவையில்லாத பேச்சே இருக்கக்கூடாது நம்ம அவன் எங்க பையன் அப்பா அம்மா பார்க்க வந்திருக்கான் அப்பா அம்மா எதிர்பார்த்தோம் நிறைய என்ன சொன்ன சரி பாத்து
சேமா வந்துருக்கிறேன். ஆனந்தா அம்மா இந்த ஊர்ல நீயும் உன் கரகத்துக்கு குறைவில்லாமல் நீடூழி வாழக்காகட்டுப்பா. சரி அம்மா 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 ஏண்டா, அவன் அம்மா நாளா கொஞ்ச நாளா சத்தியலோகம் வரலையேன்னு அம்மா எங்கடான்னு அவன் கேட்டான். ஒரு மனசாட்சி அவன் அம்மா இதுல மனசார கையில தூக்கிட்டு காட்டுறாங்க. உங்க அம்மா எப்படி ஜோபில போட்டு வச்சுடா எங்க அம்மா அங்கே இருக்கிறேன். நல்ல கிட்ட சாட்டா பொறுத்தது பரமானந்தம் அம்மா எங்க இருக்கிறாங்க? அம்மாவா அம்மா இவன் கூட நான் கூட நான் போடா பையா பையன் என்ன பண்றான்? பையன் காலையில என்ன பண்ணுவாரு? ஆமா காலையில மூஞ்சி கருவாடு இல்லையோ ஆ. பேசுறதோட நேரம் கோடு கெடுத்தா போகும். ஐயோ ஐயோ அந்த பையன் பையன் போடா 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 ஓ மகனே அம்மா என் பாதத்தை படித்தபடியா அழுதபடியா இந்த அங்காள பரமேஸ்வரர் பெற்றும் திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் பெற்றும் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் செல்வந்தனாக ஒரு கையில் வாட்டரும் ஒரு கையில் கவட்டையும் இருந்து சுகமோடு அழைக்கிறதாக ஆனந்த சிரிப்பா சரி அப்பா அம்மா பாத்தியா பார்த்த படிச்சா குண்டூரி
வாடா ஐயா இந்த சத்தியலோகத்துக்கு கொஞ்சம் பணம் இங்க என்னடா கையே என் ஒப்பனை நீ கூட பாத்துக்கிறியா ஏண்டா சத்தியலோகத்துல கொஞ்சம் அழியாத வீட்டுக்கு நொழியாத வந்தாலும் கொஞ்சம் நாங்க கூட நீ வரலாமா ஏண்டா ஏதாவது வரது வரையா அடியம்மா உக்கார கொண்டு வந்து வீட்டை வச்சு 2 பேர் கூடி சாட்டை குடிக்கிறீங்க என்ன பண்ணீங்க அவன் அம்மா நான் தான் அவன் சொன்னது பார்த்தா நீ சொந்த அப்பா அம்மானு பாக்கலான்னு வந்தோம். ஆமா பார்த்தா பாத்துட்டு போறோம் தான் வந்தோம். மரியாதை உனக்கு எத்தனை அடி அடிச்சா? உன்னை எத்தனை அடி அடிச்சா? கொடுத்தாங்களா? சொல்லுவாங்க 10 பேர் போனாலும் பெத்த தாயா உனக்கு எத்தனை அடி வந்துச்சு? 22 அடிங்க. உனக்கு எத்தனை அடி? 23 அடி. மொத்தம் உங்களுக்கு 45 அடி. எனக்கு ஒரே ஆளுக்கு 45 அடி. மொத்தம் 90 அடி. 90 அடிக்கு என் மக்களை 180 அடி நான் வாங்கி வைக்கிறேன். என் பேரு ஏடா எங்க அப்பா சாப்பாடுறாம என்ன பண்ணும்? இந்த அடி அடிச்சுட்டான். அவன் முழு போக கிளம்பணும். அவனை போகட்டும். எங்க அம்மா கிட்ட பாரு வாயாடி சப்ப சுத்தி அவன் சூத்தி அடை ஓட்ட மாதிரி அப்படியே ஓட்டணும். வாய்க்கு சிப்பு போடணும். ஆமா 2 நாள் அவதி போடுறான். சரியான வாயாடுறா எங்க அம்மா. அதனால ஏய் கழக அசுராதி இருக்கா இல்ல தேவரோட இருக்கா நாடக்கண்ணால பார்க்கணும். உங்க அப்பா கிட்ட ஆமா அவனை சும்மா விடாங்க. அவனை மனாது கூட துணி ஒன்றுக்கு 2 கழகு மூட்டி சொல்லி உண்டு. அதான் கழக அசுராதி இருக்கா இல்ல தேவரோட இருக்கா நாடக்கண்ணால பார்க்கணும்.
200 கொடுத்தா 200. அந்த நேரத்துல அதே வேலை இருக்காம ஆமா, என்ன குடிச்சுனா என் மகன் போயிடும். ஆமா நல்லா போட்டு தெரியும். ஏய் காலை யாருக்கு எங்க இருக்கு தெரியுமா? அவன் அகபத்தி கொண்டான். கும்பாசூரன் நிசபாசூரன் இரண்டு பேரும் ஆமா அவங்களை இந்த உலகத்தையே நாமளே ஆள வேண்டும்னு ஆசைப்பட்டுக்கிறாங்க. அவனை வேரோட நீ கிள்ளி எறி அவனை ஒழிக்க வேண்டும். இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா என்ன போட்டு அடிச்சாங்க பாரு. அவங்களுக்கு 1-2 அவங்க கிட்ட கலகம் ஊட்டி இந்த மக்கள் முழு புகை கிளம்பணும். அது மட்டும் இல்ல, நேற்று தினம் கைலாயம் போனேன். கைலாயத்துல பெரிய பாட்டி பெரிய தாத்தாவும் எனக்கு மரியாதை அவங்களும் மரியாதை தரல. நேரா வைகுந்தம் போனேன் எங்க சின்ன தாத்தா வீட்டுக்கு. நான் இங்க போகும்போதே எங்க சின்ன பாட்டி லட்சுமிக்கிறாங்க பாரு, கதவு டப்பு முடியும். அவங்களும் மரியாதை தரல. சரி அம்மா அப்பா பாக்கலான்னு இங்க வந்தேன், இங்கேயும் மரியாதை தரல. இவங்களும் அதே சொன்ன அடிச்சுட்டாங்க. இந்த மும்மூர்த்தியும் ஒரு ஆட்டணும் வெடிய இந்த அம்மனுடைய பெருமையை எடுத்து காட்ட வேண்டும். அதுக்குதான் நான் வந்துக்கிறேன். சரி இப்ப எங்க போகணும்? சுயமலை தன்னை தேடிய